ரவி மோகன் அவருடைய பிரஸ் மீட் ரொம்ப ஆதங்கமாக பேசியிருந்தார், ஆக்ரோஷமாக பேசியிருந்தார், அழுதலாம் பேசியிருந்தார். ஜெயம் ரவி எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, ரொம்ப பொலைட்டாக நடந்துக்குவார். அப்படி தான் நம்ம ஜெயம் ரவி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த ஜெயம் ரவியா இது அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமோஷனல் ஆயிருக்காரு, அழுதுருக்காரு, உடஞ்சிருக்காரு, கத்திருக்காரு, திருப்பி வந்து அழுகிறாரு. என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரில. அவருடைய மனநிலையே பேலன்ஸ்டாக இல்லாத மாதிரி தான் தெரியுது. ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு, பயங்கரமாக கத்தியெல்லாம் பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஜெயம் ரவியை நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி ஜெயம் ரவி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சைபர் புல்லிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருந்தாரு. இன்னொரு தேர்ட் பர்சன் ஒரு நடிகை, அவங்களோட பேர் அவர் குறிப்பிடல, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை, அவங்க வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அந்த நடிகையை பற்றி பேசும்போது பயங்கர கோபமாக பேசுகிறாரு, பயங்கர வார்த்தைகளை கூட விடுறாரு. இன்னும் கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆனார்னா இன்னும் தப்பான வார்த்தைகள் கூட பயன்படுத்திடுவார் போல், அதெல்லாம் சொல்கிறாரு. பட் எப்படின்னா இது வந்து ஒரு விஷயம், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்முடைய ஆஸ்கமை ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து தமிழகத்தில் பிரேக்கிங்காக இருக்கிறது வந்து திரு ரவி மோகன் அவருடைய ப்ரெஸ் மீட் ரொம்ப ஆதங்கமாக பேசியிருந்தார், ஆக்ரோஷமாக பேசியிருந்தார், அழுதலாம் பேசியிருந்தார். என்ன சார் நடந்தது? அது ஆக்சுவலி அவருடைய பர்சனல் தான், இருந்தாலும் வந்து அவர் தான் பொது வெளிக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் தான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப் வந்து அவர் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியை வந்து ஒரு சாஃப்ட் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஒரு லவபிள் பாயாக பார்த்துருக்கோம். ஜெயம் ரவி எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, ரொம்ப பொலைட்டாக நடந்துக்குவார். அப்படி தான் நம்ம ஜெயம் ரவி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த ஜெயம் ரவியா இது அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமோஷனல் ஆயிருக்காரு, அழுதுருக்காரு, உடஞ்சிருக்காரு, கத்திருக்காரு, திருப்பி வந்து அழுகிறாரு. என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரில. அவருடைய மனநிலையே பேலன்ஸ்டாக இல்லாத மாதிரி தான் தெரியுது. ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு, பயங்கரமாக கத்தியெல்லாம் பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஜெயம் ரவியை நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி ஜெயம் ரவி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்க திருமண வாழ்க்கை அது முழுக்க முழுக்க பர்சனலான லைஃபு. 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. 13 வருஷம், 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, அந்த வாழ்க்கையை உடஞ்சிருச்சு. கணவன் மனைவிக்குள்ளே விவகாரத்து வர்றதுங்கிறது சகஜம்தான், எல்லா இடங்கள்லையும் இது நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் நீதிமன்றத்தில் வந்து நியாயம் கேட்கணுமே தவிர, நீதிமன்றத்தில் வந்து அது அங்கே தான் வந்து சரியான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை வந்து பொது வழியில் கொண்டு வராங்க? ஏன் வந்து எல்லாருமே பொது வழியில் கொண்டு வராங்க? ஜெயம் ரவி இப்போ பேசியிருக்காரு, அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து பேசுகிற ஒரு வார்த்தை, அதெல்லாம் பேசவே கூடாது சோஷியல் மீடியாவில். என்ன அப்படின்னா, என்ன அழிக்கணும்னு பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் நான் அழிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து சோஷியல் மீடியாவில் பயன்படுத்துறதுங்கிறது முழுக்க முழுக்க தவறு, எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. ஆனால் ஜெயம் ரவி நிதானமாக இருந்து இந்த வார்த்தையை பேசியிருந்தாரா நம்ம வந்து கண்டிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மனநிலையே வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி, அதாவது வந்து எப்படின்னா பேலன்ஸ் இல்லை, மைண்டு பேலன்ஸ் இல்லை. மனநிலை பாதிப்புனா நான் என்ன சொல்கிறேன்னா மைண்டு பேலன்ஸ் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது அவருடைய பேச்செல்லாம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காரா, துன்பப்பட்டிருக்காரா, அவருடைய அந்த அளவுக்கு அவரை வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பாதிப்பு நடந்திருக்கு. அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதல் தேடி வந்து கெனிஷா ஃப்ரான்சிஸ்ட்ட போயிருக்காரு. அவங்க மருத்துவர்னு சொல்கிறாங்க, பாப் சிங்கர்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நமக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அவங்க கோவாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, பெங்களூரை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவர் எப்படி போயிருப்பார் அப்படின்னா, யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவர் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் எப்படி டாக்டர் அப்படின்னும் போது ஹீலர். அவங்க வந்து எப்படின்னா உங்களுடைய மனநிலை சமநிலையில் இல்லாத நேரத்தில், உங்களால் உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மருத்துவர்கள்ட்ட நீ தேடி போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு வந்து அமைதி வர மாதிரி செய்வாங்க. அப்படி தான் அவங்களோட தொழிலே தான். யார் அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ்ங்கிறவங்க, அவங்க வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அது நட்பு அப்படின்னு மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க. யார்? கெனிஷா ஃப்ரான்சிஸ். அவங்க ஒரு வீடியோ நேற்றுக்கு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா,
சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட பாலியல் துன்புறுத்தல், ஏகப்பட்ட கஷ்டங்கள் தாண்டி வந்தேன். அம்மா அப்பா இல்லை, கணவன் வந்து 4 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு குழந்தை வந்து 4 மாதத்தில் வந்து கரு கலைஞ்சிருச்சு, வயிற்றிலே கலைஞ்சிருச்சு. இவ்வளோ வேதனைகளையும் சுமைகளையும் தாண்டி வந்திருக்கேன். நானும் ஒரு குடும்ப பெண் தான், நானும் ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்த பெண் தான். நான் எப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க நினைப்பேன், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நான் எப்படி அழிக்க நினைப்பேன், 2 குழந்தைங்களோட வாழ்க்கையை நான் எப்படி அழிக்க நினைப்பேன். எனக்கு அந்த நோக்கமே கிடையாது, அப்படிப்பட்ட பெண் நான் இல்லை அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணி, அது இல்லாமல் ஜெயம் ரவியை விட்டு பிரிகிறேன், சென்னையை விட்டு போகிறேன், இனிமே நான் அந்த மருத்துவர் வேலையை பார்க்க போகிறதில்ல, பாட போகிறதில்ல அப்படின்னு அவங்க எமோஷனாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி இன்னைக்கு வந்து எமோஷனாக வீடியோ போட்டிருக்காரு. அவர் சொல்கிற சில கருத்துக்கள் எல்லாம் என்னென்னா, பசங்களை வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க, பசங்களை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஸ்கூலில் வந்து பாடி கார்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசலான்னு பார்த்தா வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பசங்களை நினச்சி அழுகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாசங்கிறது வந்து பெண்ணுக்கு தான் இருக்கும், தாய்க்கு தான் இருக்கும் குழந்தைங்க மேலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கணவனுக்கும் ஒரு நல்ல ஆண்மகன், நல்ல தகப்பனாக இருக்கிறவன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி ஒரு தாய்க்கு 100% பாசம் இருக்குமோ அதே மாதிரி தகப்பனுக்கும் 100% பாசம் இருக்கும். அப்படி தான் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக தான் நான் ஜெயம் ரவியை பார்க்குறேன். அழுகிறாரு குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், அது ஏன் ஜெயம் ரவி செஞ்சாரா செய்யலைன்னு நமக்கு தெரியல. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க, அதான் மைனர் சைல்டு, 18 வயசு கீழே உள்ளவங்க அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தையே நாடலாம். அதே விவகாரத்து வழக்கில் ஒரு அடிஷ்னல் மனுவாக நீங்கள் போடலாம், என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு. தாயோடைய கஸ்டடியில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நீதிபதி வந்து குழந்தைங்கள வாரம் வந்து 2 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுமதிப்பாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி 2 பேரும் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, சைந்தவிட்டு தான் வந்து அந்த குழந்தை இருக்குது. ஆனால் ஜிவி பிரகாஷ்கிட்ட வார விடுமுறையில் 2 நாள் வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி நடக்கும், வழக்கமாக நடக்கிறது தான். அது ஏன் ஜெயம் ரவி செய்யலை, அது யாரும் சொல்லலையா, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் அப்படி செய்யலைன்னு நமக்கு தெரில. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு உடைஞ்சது கெனிஷா, இன்னைக்கு உடைஞ்சது ஜெயம் ரவி. இவங்க 2 பேரும் என்ன காரணம்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட வார்த்தைங்கிறது சரியான வார்த்தை கிடையாது, ஒரு பேலன்ஸ் இல்லாத, ஒரு ஸ்டேபிளாக இல்லாத ஒரு மைண்டு, ஒரு டென்ஷனு, ஒரு டிப்ரெஷனு, ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த ஆறுதலை ஒரு பெண் தான் தரணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆண் நண்பன் கூட அந்த ஆறுதலை தர முடியும். அப்படி ஆறுதலாக இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல், அது ஒரு மாதிரி கடுமையான ஒரு கஷ்ட காலத்தில் வந்து இருக்கிறவங்க அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா இன்னும் அது வந்து ஜாஸ்தி பண்ணும் அந்த மன அழுத்தத்தை. அக்ரிவேட்னு சொல்லுவாங்க, அப்படியே ஜாஸ்தியாகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்னதாக கங்கு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் போய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னு கபு கபுன்னு இன்னும் ஜாஸ்தி எறியல, அந்த மாதிரி தான். அதுதான் இன்றைக்கி வந்து 2 பேரும் வெடித்து பேசுறதுக்கு காரணம். இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஆர்த்தி சென்ற வாரம் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, கெனிஷா வந்து என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில், அதுக்கு வந்து தடை பண்ணணும், கெனிஷா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அது நீதிபதி வந்து கெனிஷா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து தான் இது வெடிச்சிருக்கு. என்னென்னமோ நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, அங்கேருந்து ஜெயம் ரவி வெளியில் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஜெயம் ரவிக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, என்னை அடக்குமுறையில் வச்சுருந்தாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரில. அப்படி அடக்குமுறையில் யாரையுமே வைக்க முடியாது. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ, கணவன் மனைவியை அடக்குமுறையில் வைக்கணும், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சா அந்த பந்தம் உடைஞ்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மனைவி கணவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சா அந்த பந்தம் உடைஞ்சிரும். அப்படி தான் வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் தான் ஜெயம் ரவி வெளியில் வந்திருக்காரு. ஆனால் என்னமோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னங்கிறது நமக்கு தெரியாது, அவங்க சொன்னால் தான் தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி வேறு ஒரு தப்பு பண்ணார். அது என்ன அப்படின்னா, ஆர்த்தி வந்து விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருக்குது, இன்னமும் ஆர்த்தி தான் மனைவி, சட்டப்படி விவாகரத்து ஆகலை. அப்படின்னும் போது கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது கெனிஷா ஃப்ரான்சிஸோட வந்து ஒரு பொதுவெளிக்கு வரார், மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பொதுவெளிக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் 2 பேரும் பார்ட்னராக ஆரம்பித்தாங்க. 2 பேரும் கோவாவில் வந்து சேர்ந்து சொத்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஆர்த்திக்கு வந்து ஒரு டென்ஷனை கொடுக்கும், ஒரு கோவத்தை கொடுக்க தான் செய்யும், அது இயல்பு. ஆர்த்திக்கு மட்டும் இல்லை, எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த கோவம் வரும்.
தன் கணவன் நம்மளை விட்டு போயிட்டாரு, விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, வேறு ஒரு பெண்ணோட ஜோடி போட்டு வராரா அப்படின்னா அந்த கோபம் வரதான் செய்யும். அந்த கோபம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து அந்த கோபத்தை அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோபங்களில் நியாயங்கள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதை ஜெயம் ரவி பண்ணியிருக்கூடாது. ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த விவகாரத்து வழக்கு நடந்ததுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கெனிசா ஃப்ரான்சிஸாவோ யாரோ அவர் வந்து சேர்ந்து வாழலாம், திருமணம் பண்ணிட்டு வாழலாம், எப்படி வேணால் வாழலாம், அது தனி. ஆனால் இன்றைக்கி விசாரணையில் விவகாரத்து வழக்கு இருக்கும்போது வந்து ஜோடி போட்டு வரதுங்கிறது மனைவியாக இருக்கிறவங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ண தான் செய்யும். அந்த வகையில் வந்து ஆர்த்தியோட கோவத்தை வந்து நம்ம நியாயமான கோவமாக தான் பார்க்குறோம். ஸோ ஏதோ ஒன்று தம்பி, அதிகப்படியான காதல், அதிகப்படியான பாசம், அதிகப்படியான அன்பு, இது கூட எப்படின்னா உறவை உடச்சி விட்டுரும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொசசிவாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் மேலே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க பெண்கள் நினைப்பாங்க, இப்போ ஆண்களும் நினைப்பாங்க. ஸோ அது பொசசிவ்னஸ், அது வந்து வந்துருச்சா அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சானா அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிதல் வர்றதுக்கு காரணமாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இதை வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி கொண்டு வந்திருக்க தேவையில்லை. ஆனால் கொண்டு வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க, மாறி இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல. ஆர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதாவது தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை வந்து தட்டி எழுப்பிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்படி பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தால் அது எங்கே போய் முடியுது? 2 வருஷமாக இதான் நடக்குது. சில மாதிரி சைபர் புல்லிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்தி இருந்தார். இன்னொரு தேர்ட் பர்சன், ஒரு நடிகை, அவங்களோட பேர் அவர் குறிப்பிடல, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை, அவங்க வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. அந்த நடிகை வந்து இதுக்கு முன்னாடி 3 நடிகர்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் வச்சிருந்தார். அதெல்லாம் என்ன கதை? வந்து அந்த நடிகை யாருங்கிறது வந்து அவரும் சொல்லலை, நம்மளும் அந்த நடிகையை பற்றி பேசுறது தவறு. அவரே பேர் குறிப்பிடாம தான் பேசியிருக்காரு. அரச பர்சலாக இந்த நடிகை தான் அப்படின்னு பேசினா கூட அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இது முழுக்க தம்பி பர்சனலான விஷயமா இருக்குது. ஆர்த்தி அங்கே என்ன நினச்சின்னு தெரியாது, ஜெயம் ரவி என்ன நினச்சின்னு தெரியாது, கெனிஷா என்ன நினச்சின்னு தெரியாது, அவர் சொல்கிற அந்த நடிகை இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழல் வந்து உருவாயிருச்சு, இன்றைக்கி வந்து உருவாயிருச்சு அப்படின்னும் போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது வந்து அந்த நடிகையை பற்றி பேசும்போது பயங்கர கோபமாக பேசுகிறாரு, பயங்கர வார்த்தைகளை கூட விடுறாரு. இன்னும் கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆனார்னா இன்னும் தப்பான வார்த்தைகள் கூட பயன்படுத்திடுவார் போல், அதெல்லாம் சொல்கிறாரு. பட் எப்படின்னா இது வந்து ஒரு விஷயம், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே யாருமே உள்ளே வந்தால் அந்த உறவு உடைஞ்சிரும். நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மாமியார் உள்ளே வந்தால் கூட உடைஞ்சிரும், யார் உள்ளே வந்தாலும் உடைஞ்சிரும். அது ரொம்ப அந்யோன்யமான ஒரு பந்தம். அந்த பந்தத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வரலாம், ஊடல் வரலாம், கூடலாம், அடிச்சுக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்களே அதை சரி பண்ணிக்கணும். 3வது மனுஷி, ஒரு நடிகை, இவங்கன்னு யாரையாவது கொண்டு வந்து விட்டிங்கன்னா அது இப்படி தான் முடியும். இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிவு இருக்க நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ் சினிமா ப்ராமிசிங்கான ஆக்டரில் அவரும் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முடிவு எப்படி சார் எடுத்துக்கிறது? உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்கிற வார்த்தையில் இருக்கிற அழுத்தத்தை நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் வந்து இந்த விவகாரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரால் நடிக்க முடியாது. அவரும் அதை சொல்கிறார். ஏன் நடிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதோ பர்சனல் பிரச்சனை, நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து டைப் பண்ணுறீங்க, மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, என்னமோ உங்களுக்கு குழப்ப மனநிலையில் இருக்கீங்க. ஆனால் இது வெளியில் யாருக்கா தெரியுமா? தெரியாது. சைலண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து கடந்து வர முடியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க நடிகர்னும் போது ஒரு படம் அந்த கதைக்கு தேவைப்படும். அப்படி சொல்லி சிரிக்க வேண்டியிருக்கும், அழுக வேண்டியிருக்கும், கத்த வேண்டியிருக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கும், ஃபைட்டு பண்ணணும், ஆடணும், பாடணும், எல்லாம் பண்ணணும்ல, நவரசத்தையும் கொண்டு வரணும்ல. உங்களுக்குள்ள மன அழுத்தம் இருக்குது. ஜெயம் ரவிக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அவர் வந்து உடைஞ்சு அழுகும் போதும் சரி, கத்தி ஆவேசம் பேசும்போதும் சரி, அந்த 2க்கும் பாருங்களேன், உடைஞ்சு அழுகிறது ஒரு எக்ஸ்ட்ரீமு, கத்தி ஆவேசமாக பேசுகிறது ஒரு எக்ஸ்ட்ரீமு. 2 எக்ஸ்ட்ரீமையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா மன அழுத்தத்துக்குள்ளே போய் சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்தளவுக்கு வந்து யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் வந்து எப்படி வந்து திரையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும்? அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பாதிக்குது. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் நான் வச்சுருக்கேன், அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆதரவாக பேசுறதுக்கும் இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஸோ இது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே போதா சார்?
ஆமாவா நீங்கள் வந்து எப்படின்னா தம்பி, குடும்ப வாழ்க்கையை வந்து குடும்ப பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து சட்டப்படி கோர்ட்டில் தான் தீர்த்துக்கணுமே தவிர, இந்த மாதிரி பொது வழியில் வந்து கொலாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்கிறதுல எந்த தீர்வுமே கிடைக்க போகிறதில்ல. என்ன தீர்வு கிடைக்கும்? நான் கேட்குறேன், இதில் என்ன தீர்வு கிடைக்கும்? ஆர்த்தி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ஜெயம் ரவி ஒரு பக்கம் பேசுகிறாரு, கெனிஷா ஒரு வீடியோ போடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. இதுக்குள்ளே என்ன தீர்வு கிடைச்சிரும் உங்களுக்கு? எந்த தீர்வுமே கிடைக்காது. ஏதாவது தீர்வு கிடைக்குமா? அவர் பக்கம் நியாயத்தை வந்து இது வரைக்கும் அவர் எதுவுமே பேசல. அவர் பக்கம் நியாயத்தை வந்து சட்டப்படி கோர்ட்டில் தான் தம்பி கொடுக்கணும். இப்போ எப்போவுமே எப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே ஒரு பாலியல் புகார் சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கா அந்த பாடகி அந்த மியூசிக் டைரக்டர் மேலே சோஷியல் மீடியாவில் பாலியல் புகார் சொன்னதுனால என்ன நடந்துரும்? என்ன நடந்துருச்சு நீங்கள் சொல்லுங்கள். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும். ஒருவேளை தவறு நடந்திருந்தால் சட்டப்படியான தண்டனை அவருக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். நீ சோஷியல் மீடியாவில் இப்போ சொல்லி ஒரு மாதம் ஆச்சு. அவங்க வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் கொடுத்ததுனால என்ன ஆச்சு? ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? அந்த மியூசிக் டைரக்டர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அந்த மியூசிக் டைரக்டர் யாருனாவது தெரியுமா? அப்படி இருக்கும்போது இது எதுக்குன்றேன் நான். இந்த சோஷியல் மீடியாங்கிறது இன்றைக்கி எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்க. செலிபிரிட்டிஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க தம்பி. அதான் உண்மை. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து கண்டென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டெத்து கண்டென்ட் ஆகணும், ஒரு டைவர்ஸு கண்டென்ட் ஆகணும், அவங்க வீட்டில் ஒரு சடங்கு கண்டென்ட் ஆகணும், அவங்க வீட்டில் ஒரு இளவு கண்டென்ட் ஆகணும், எல்லாத்தையும் கண்டென்ட் ஆகணும். அப்போ வந்து சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. தவிர்க்க முடியாது. செலிபிரிட்டியாக இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறீங்க. அப்படி தான் சோஷியல் மீடியாங்கிறது வந்து இருக்குது இன்றைக்கி. ஸோ அவர் ஆதாரங்கள் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆதாரங்களை சோஷியல் மீடியாவில் வெளியிடுறதுனால இருக்கலாம், அவர்கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கலாம், ஆர்த்திக்கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அது எங்கே வெளியிடணும்? கோர்ட்டில் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு இதை என்னுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லணும். விவகாரத்து வந்து இவர் வந்து கேட்குறதுக்கு அவருக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும். அவங்க விவகாரத்து மறுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அவங்க ஆதாரம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டில் தான் பண்ணணுமே தவிர, சட்டப்பூர்வம் படி தான் பண்ணணுமே தவிர, சந்தி சிரிக்கிற மாதிரி பேசி ஆதாரங்களை கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி அடுத்தடுத்து இதை பெருசாக வளர்த்துக்கிட்டு போகிறதுனால யாருக்குமே மன நிம்மதி இருக்க போகிறதில்ல. ஜெயம் ரவிக்கோ ஆர்த்திக்கோ அந்த பெண் பாவம், அவங்களும் பாவம் தான். அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கும்ல தம்பி. நியாயமாக ஒரு கணவன் பிரிஞ்சு போயிட்டாருன்ற ஒரு வழி இருக்கும். 2 குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எல்லா பக்கமும் நியாயங்கள் நம்ம பார்க்க வேண்டிடும். கெனிஷா ஃப்ரான்சிஸ் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, யாராக வேணால் இருக்கலாம், அவங்க எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இவங்க 3 பேர் பாதிக்கப்படுறது கூட பெருசு இல்லை. இன்னும் 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. அது யாருன்னா அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க வந்து 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃபோன்லாம் கையில் இருக்கும். சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வயசு பையன் கூட வந்து செல்ஃபோன் கையில் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பசங்க ஒரு 14, 15 அப்படி வயசு பசங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த செல்ஃபோனில் இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு மாலுக்கு போக முடியாது, ஒரு பீச்சுக்கு போக முடியாது, ஒரு ஜாலியாக எங்கேயும் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகும்போது கூட ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். என்னடா இது அப்பா அம்மா சண்டை இப்படி பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு யாராவது கேட்பான். நண்பன் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. நல்லவனாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? அமைதியாக இருந்துருவான். நல்லா இல்லாத வக்ரபுத்தி பிடிச்சவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணுவான். பொதுவாகவே சினிமாக்காரங்க அப்படின்னா ஒரு கேலி கிண்டல் பண்ணுறது, கேலியான ஒரு பார்வை, அதெல்லாம் வந்து மக்களுக்கு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அது எல்லாருக்கும் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சிலருக்கு இருக்குது. அப்படின்னும்போது அந்த ஒரு எண்ணத்தோடு வந்து ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னா, இதெல்லாம் அந்த மனசில் அந்த பசங்களுக்கு வடுவாக மாறும். ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். இது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. அதனால் வந்து இவங்க பெரியவங்க அடிச்சுக்கிறாங்க. என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. உண்மையாகவே நமக்கு தெரியாது. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆதாரங்கள் இருக்கா, எல்லாம் இருக்கா, கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இது வந்து கொலையடி சண்டையாக மாற்றி இதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி அந்த 2 பசங்களுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக கொண்டு போய் நிறுத்திடாதீங்க. சின்ன பசங்க, அவங்க நல்லா இருக்க வேண்டிய பசங்க, நல்லா வாழ வேண்டிய பசங்க. அவங்களுக்கு வந்து தாயோட அன்பு, தகப்பனோட அன்பெல்லாம் கொடுங்களேன். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் சைந்தவியே சொல்லலாம். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, செப்பரேட் ஆகிட்டாங்க. ஆனால் 2 பேர்கிட்டையும் குழந்தை வந்து போகுது, அன்பாக இருக்காங்க. இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் வந்து யதார்த்தம். இது வந்து இவங்களும் செய்யணும். அண்ட் அதே மாதிரி சார், எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை, இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், நான் சம்பாரிச்ச எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒரு டிவோர்ஸை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்குமா சார்? இது எப்படின்னா தம்பி, ஒரு கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கும்போது
மனைவி பேரில் எல்லா சொத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு கணவன். இதெல்லாம் தப்பே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு திருமணம் ஆனால் நீங்கள் ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா உங்கள் மனைவி பேரில் வாங்குவீங்க, உங்கள் குழந்தைங்க பேரில் வாங்குவீங்க. இதெல்லாம் யதார்த்தம் தான். அப்படி வாங்கி கொடுத்துருப்பார். அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியம்லாம் அங்கே இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைன்னு வெளியில் வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலை இவருக்கு இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இல்லைங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. பராசக்தின்ற ஒரு படத்தில் வில்லனாக கூட நடிச்சிருந்தார். அது காரணம் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு வில்லனாக நடித்தார். ஏன் என்ன அப்படின்னா அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். சரி ஒரு வில்லன் கேரக்டர் வருது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு ரொம்ப பெருசு. ஒரு செலிபிரிட்டியோட லைஃப் ஸ்டைலு நம்மள மாதிரி வந்து சரவண பவனில் போய் இட்லி சாப்பிட முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முட்டை ஆம்லெட்டும் 2 பரோட்டாவும் சாப்பிட முடியாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறுனால அதுக்கான செலவு அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் அவங்க தேடிக்க வேண்டியிருக்கும். வாடகை வீடுன்றீங்க, அந்த வாடகை எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சது 1 லட்சம் இருக்கும். நீங்கள் கட்டுவீங்களா? நான் கட்டுவேன்னா? நம்மளால் முடியுமா? ஆனால் அவங்க ஒரு லட்சம் வாடகை கட்டுவாங்க. அதுதான் யதார்த்தம். அதுதான் வாடகை வீடாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் சம்பாரித்த சொத்துக்கள் அங்கே மனைவிட்ட இருக்கலாம். அதனால் அவர்கிட்ட இன்றைக்கி பணம் இல்லாமல் இருக்கலாம். அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவர் ஒரு டைரக்டராக இருக்கார், அப்பா இருக்காங்க. அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து எவ்வளோ தான் உதவி செய்வாங்க? உங்களுக்கு பிரச்சனைனா உதவி செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை. ஃபைனான்சியல் ஹெல்ப்பு, மாரல் ஹெல்ப்பு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ பண்ணுவாங்க? ஒரு அளவுக்கு மீறி உங்ககிட்ட நீங்கள் நண்பர்கள்ட்டையாக இருந்தாலும் யார்கிட்டையாக இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தான் நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமையாக இருக்கும். மற்றவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அந்த தீர்வு வந்து சட்டப்படியான தீர்வு தான். அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.